தளபதி விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்த் விஜயோடைய நம்பிக்கைக்குரியவரா எப்படி மாறினாரு, யார் இந்த புசி ஆனந்த் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கியது முதலே அவருடைய ஒவ்வொரு நகர்வும் எல்லாராலையும் உற்று நோக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீண்ட காலமாகவே அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கினாரு. அந்த கட்சியின் தலைவராக விஜய் உள்ள நிலையில பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் அப்படின்றவர் இருக்காரு. விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்த் விஜயின் நம்பிக்கைக்குரியவரா எப்படி மாறினாரு, யார் இந்த புசி ஆனந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புசி ஆனந்த் புதுச்சேரியை சேர்ந்தவர். 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய புசி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் இருந்து எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டதனால தான் இவருக்கு புசி ஆனந்த் அப்படின்ற பெயர் வந்தது. புதுச்சேரியினுடைய முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகருமான அஷ்ரப் அப்படின்ற ஒருத்தருடைய உதவியாளராக தான் புசி ஆனந்த் ஆரம்பத்தில் இருந்திருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு விறகு கடை நடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இவர் ஒரு விறகு கடை தான் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்போதிருந்தே இவர் விஜய் ரசிகரா இருந்திருக்காரு. தற்போது ரியல் எஸ்டேட், பைனான்ஸ் முதலிய துறைகள்ல கால் பதிச்சு ஒரு தொழிலதிபராகவும் தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. புசி தொகுதியில இஸ்லாமியர்கள், மீனவர்கள் அதிகம் இருக்காங்க. மேலும் அங்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. தீவிர விஜய் ரசிகரான இவர் விஜய் ரசிகர்கள் மூலம் அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. விஜய் அப்படின்ற அந்த பிம்பத்தின் மூலமாகவே 2006ஆம் ஆண்டு அந்த புசி தொகுதியில் நடந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காரு. விஜயினுடைய தந்தையும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் புதுச்சேரி வரும்போதெல்லாம் அவர் கூட பழகுற வாய்ப்பை புசி ஆனந்த் பெற்றிருக்காரு. மேலும் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக தான் செய்த நலத்திட்ட உதவிகள் குறித்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் புசி ஆனந்த் விஜய் கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு அவருடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர். பின்னாடி புசி பகுதி விஜய் ரசிகர் மன்றத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பு அவருக்கு கிடைக்குது. பின்னாடி புசி தொகுதி எம்எல்ஏ வானதனால புதுச்சேரி மாநில விஜய் மன்றத்தின் தலைவராகவும் மாறாரு புசி ஆனந்த். 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சுயேட்சையா போட்டியிட்டு அவர் தோல்வியை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமே அவர் விஜய் கூட ரொம்ப நெருக்கம் காட்டியதா கூறப்படுது. அந்த நேரத்துல தான் காவலன் பட பிரச்சனை விஜய்க்கு மிகுந்த மன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா மறுபக்கம் விஜய் மக்கள் இயக்கத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆதரவாளர்கள் விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே புசி ஆனந்த் கிட்ட சொல்லி நீக்க சொல்றாரு விஜய். இது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது. இதுதான் தளபதி விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இடையில அந்த விரிசல் ஏற்பட முதல் காரணமா அமைது. அதே நேரம் வார்டுதோறும் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் கிட்ட விஜய் சொல்றாரு. இதையடுத்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட 169 இடங்கள்ல 115 இடங்கள்ல வெற்றி பெறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா புசி ஆனந்த் மேல விஜய்க்கு நம்பிக்கை இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது விஜய் மக்கள் இயக்கத்தை தீவிர அரசியல் இயக்கமா மாற்றும் நடவடிக்கையை தொடங்க சொல்லி புசி ஆனந்த் கிட்ட விஜய் சொல்றாரு. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை புசி ஆனந்த் முன்னெடுக்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தொடங்கப்பட்ட விலையில்லா மருந்தகம், விலையில்லா விருந்தகம், நடிகர் விஜய் பயிலகம் என அனைத்திலுமே புசி ஆனந்த் அவர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட முரண்பாடுகள் ஏற்பட்ட போது புசி ஆனந்த் விஜய்க்கு ஆதரவாகவே நின்றுக்காரு. எளிய அணுகுமுறை, களத்துல இறங்கி வேலை செய்யறது ஆகியவை தான் புசி ஆனந்துடைய அடையாளம் என்று விஜய் மக்கள் இயக்கத்தினர் சொல்றாங்க. விஜயினுடைய வார்த்தையை மீறி ஒரு செயலையும் அவர் செய்ய மாட்டார் அப்படின்றதாலையும் விஜயுடைய மனசுல இருக்கிறத அவர் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவார் அப்படின்றதுனாலையும் தான் தளபதி விஜய் கட்சியில இவர் பொதுச் செயலாளராக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பல விஷயங்களையும் இவர் எப்போதுமே நெருக்கமானவரா தனக்கு கூடவே வச்சிருக்காரு. இதன் காரணமாகவே தனது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் முன்னாள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலருடைய எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் தளபதி விஜய் சம்பாதிச்சிருக்காராமா. பட் எவ்வளவு இருந்தாலும் கூட புசி ஆனந்த் மேல இருக்கிற நம்பிக்கை அவர் குறையவே இல்லையாமா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்காமா. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசும்போது தளபதி விஜயுடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசும்போது புசி ஆனந்த் அவரு அப்பெல்லாம் விஜயுடைய ஆபீஸ்ல அங்க கடந்த ஒரு பெஞ்ச்ல படுத்துட்டு எந்திரிச்சிருந்த மனுஷன், நான் தான் அவர் தளபதி விஜய் கிட்டே அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் பண்ற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. புசி ஆனந்த் எந்த அளவுக்கு மோசமானவர் அப்படின்றது கட்சியில இருக்க நிர்வாகிகள், இருந்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மாதிரி ஒரு மனிதர் தளபதி விஜய் கூட இருந்து வழி நடத்துறது எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது. அவர் கூட இருந்து வழி நடத்தினார் அப்படின்னா அது கட்சிக்கும் நல்லது இல்ல, தளபதி விஜய்க்கும் நல்லது இல்ல. இப்படி ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருடைய வழிநடத்தல்ல வழிநடக்கக்கூடிய தளபதி விஜய் பார்க்கும்போது ஒரு அப்பாவா எனக்கு உண்மையாகவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மனம் திறந்து பேசியிருப்பாரு. இதெல்லாம் மீறியும் தளபதி விஜய் அவர் கூடவே வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது மட்டும் புரியுது. இது மட்டும் இல்லாம இப்போ தமிழக வெற்றி கழகமா தமிழகத்துல ஒரு கட்சியா உருவெடுத்துட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துல அங்கங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அங்க இருக்கிறவங்கள தளபதி விஜயோட காலில் விட வைக்கிறது, கட்சி நிர்வாகிகள் கிட்ட தளபதி விஜய்னு சொல்லக்கூடாது, அண்ணான்னு சொல்லுங்க, தலைவர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் சொல்ல வைக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் புசி ஆனந்துடைய நடவடிக்கைகள் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கும் சரி, தளபதி விஜயோட ரசிகர்களுக்கும் சரி பிடிக்காம தான் இருக்கு. இப்படி ஒருத்தர் வச்சிட்டு இருக்காரு, இவரால தான் அந்த கட்சியோட பேரே கெட்டு போகுது, இவரால தான் தளபதி விஜய் தோத்துருவாரு போல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாங்க. அவருடைய கட்சி நிர்வாகிகளும் கொஞ்சம் கலக்கத்துல இருக்க தான் செய்யறாங்க. பட் இதையும் தாண்டி தளபதி விஜய் அவர் கூடவே வச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்றத அவர் தான் சொல்லணும், அவருக்கு தான் தெரியும். அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்ன மாதிரி இப்படி ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயோடைய கட்சி வெற்றி பெறுமா, தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.